லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவர் எங்களை எவ்வளோக்குள்ள ஏமாத்திட்டாரு அப்படின்னு. எங்கள் அக்கா வந்து ஃபுல்லாக அதை நம்பிட்டா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் பொய்ன்னு. அவள் கேட்கவே இல்லை. இந்த வீக் வந்து குலச கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஹோட்டல்லே பக்கத்தில் ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போனால் அங்கே 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிளி ஜோசியை பார்க்குற கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எனக்கு உடனே ஒவ்வொரு கோயிலில் நடந்தது ஞாபகம் வந்து, சரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் எங்கள் அக்காவுக்கு தான் பார்த்தோம். அதே மாதிரி கிளி கார்டு எடுக்கல, வேற ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அத்தானுக்கு பார்த்தோம், அவங்களுக்கு நல்லா தான் சொன்னாங்க. வேற எங்க அக்காக்கா ஒரு கார்டு எடுத்து, எனக்குலாம் லைட்டா பயம் வந்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு கோயில நடந்த மாதிரியே நடந்துச்சு, அதே மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. நல்ல கார்டு தான் வந்திருந்து, அவங்களுமே நல்லதா தான் சொன்னாங்க. எங்க அக்காவுமே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டா. இதுக்கு மேலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. எங்க அம்மாக்கு பார்க்க சொன்னோமா, அப்ப எங்க அம்மா வேண்டான்ட்டாங்க. அப்ப நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது, இருங்கம்மா உங்களுக்கு தான் மெயினா பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்பவே நினைச்சேன் ஒவ்வொரு கோயில எங்க அக்காக்கு சொன்ன சேம் இதை எங்க அம்மாக்கு சொல்ல போறாங்கன்னு. நான் நினைச்ச மாதிரி எங்க அம்மாக்கு எடுக்கிற கார்டு எல்லாமே பாம்பா வந்துச்சு. அவர் என்ன சொன்னாரோ அப்படியே இவரும் சொல்றாரு. இது எப்படின்னு எனக்கு தெரியல. எந்த கார்டு எடுத்தாலுமே பாம்பாவே வருது. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு மினி விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்.